கள்ளிக்குடி ஒன்றியம், கல்லணை கிராமம், திருமால் கிராமங்கள் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலே தொடர்ந்து அந்த மக்கள் போராடி வருகிறார்கள். தங்களுடைய விளைநிலங்களை, விவசாய நிலங்களை வருகிற தலைமுறையினுடைய எதிர்காலத்தில் நேரங்களிலே நடைபெறுகிற இந்த கொள்ளை என்பதை நாம் கண்பிடித்து பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் வேளாண் விளைநிலங்கள் எல்லாம் பாழாகிவிடும். இது தொடர்ந்து மக்கள் அச்சத்தோடு அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை அரசு கவனத்திற்கு நான் தொடர்ந்து கொண்டு வருகிறேன். புதிய பஸ் ஸ்டாண்டு வந்த பாடு இல்லை. இப்போ என்ன திருமங்கலம் நகராட்சியில் பிரச்சனை, ஏற்கனவே இருந்த பேருந்து நிலையத்தை மராமத்து பண்ணுறோன்னு சொல்லி இன்னும் அது முழுமையடையாமல் அவசர கோலத்தில் அள்ளித்தரிச்சதாக திறந்து வச்சுருக்காங்க. சாப்பிக்கு எதிர்க்கட்சியுடைய தலைவர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய மேலான வழிகாட்டும்போது மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களிலே திருமங்கலம் ஒன்றியம், கள்ளிக்குடி ஒன்றியம், கல்லுப்பட்டி ஒன்றியம் போன்ற பகுதிகளிலெல்லாம் கண்மாய்களிலே இரவு நேரங்களில் விதிமுறைகளுக்கு மாறாகவும் சட்டத்திற்கு புறமாகவும் எந்தவிதமான அனுமதியும் இல்லாமல் நடைபெற்று வருகிற தொடர் கனிம வள திருட்டை தடுத்து நிறுத்த வேண்டியும், கள்ளிக்குடி ஒன்றியம், கல்லணை கிராமம், திருமால் கிராமங்கள் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலே தொடர்ந்து அந்த மக்கள் போராடி வருகிறார்கள். தங்களுடைய விளைநிலங்களை, விவசாய நிலங்களை வருகிற தலைமுறையினுடைய எதிர்காலத்திற்காக பாதுகாத்து தர வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அனுமதியின்றி சட்டத்திற்கு புறமாக நடைபெறுகிற கல் குவாரிகளை தடை செய்து மக்களை பாதுகாக்க வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், வேளாண் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய திருமால் பகுதி மக்கள், கல்லணை கிராம பகுதி மக்கள், இன்னும் பல கிராமங்களிலே அந்த பகுதி மக்கள் அச்சத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கல்லுப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ரெட்ராப்பட்டி கிராம மக்கள், திருமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொன்னமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இதுபோன்ற பல பகுதிகளில் இந்த கல் குவாரிகள் விதிமுறைகளுக்கு சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்று வருவதாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து எங்களிடத்தில் மக்கள் பிரதியான எங்களிடத்தில் கோரிக்கை மனு அளித்து வருகின்றார்கள். அதே போன்று அனுமதிக்கப்பட்ட டாஸ்மாக் கார்களை விட அனுமதி இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக கல்லூரிகளுக்கு, பள்ளிகளுக்கு அருகாமையிலேயே சந்து கடைகள் என்று சொல்லுகிற போலி மதுபானங்கள் விற்கிற இந்த நிலையை நாம் பார்க்கிற போது இளைய தலைமுறையினுடைய எதிர்காலம் என்னாகுமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் பலமுறை மதுரை மாவட்டம் முழுவதும் நடைபெறுகிற கனிமவள சுரண்டலையும் கனிமவள திருட்டியும் பற்றி கோரிக்கை மனு கொடுத்து நடவடிக்கைக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம். அதைத் தொடர்ந்து இப்போது திருமங்கலம் தொகுதியில் எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தண்டனை மனோகரன் அவர்கள் உள்ளிட்ட எங்களுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் அப்துல் சமது உள்ளிட்ட மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் மூசிச முருகன் அவர்களும், ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல்மிக்க செயலாளர் அன்பழகன் அவர்களும், ராமசாமி அவர்களும், கண்ணன் அவர்களும், பிரபு அவர்களும் மற்றும் சார்பணியினுடைய மாவட்ட செயலாளர் தமிழழகன் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களும் இங்கே பங்கேற்று கோட்டாட்சியர் அவர்கள் எங்களுடைய குறைகளை மிக பொறுமையாக அவர்கள் அனைத்தையும் கேட்டார்கள். இந்த கோரிக்கை மனுவும் அவரிடத்தில் அளித்திருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார்கள். ஆக இது குறித்து காவல்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி உரிய நடவடிக்கைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகவே மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம் ஒன்றியத்தில் அமைந்துள்ள அச்சமெட்டி கிராமம், மரவன்குளம் கிராமம், விமான நிலைய சாலையில் அமைந்துள்ள PKN கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகில தங்களாச்சேரி கிராம கண்மாய், கீழ உரப்பனூர், பாப்பான்குளம் கண்மாய், ஜோ ஆலங்குளம் கண்மாய் மற்றும் சித்தாலை கிராம பகுதியில் இந்த விதிமுறைகளுக்கு மாறாக சட்டத்துக்கு புறம்பாக கனிமவளத்துறையிலே உரிய பெர்மிட்டுகளை பெறாமல் பெருமளவில் அப்பகுதியை தொடர்ந்து மணல் திரட்டு இரவு நேரங்களிலே நடைபெற்று வருகிறது. அதே போல் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கள்ளிக்குடி ஒன்றியத்தில் அமைந்துள்ள மருதங்குடி கண்மாய், வெள்ளாகுளம், கொக்கலாஞ்சேரி கிராம கண்மாய் பகுதியில் விதிமுறைகளுக்கு மாறாக கனிமவளத்துறை உரிய அனுமதி பெறாமல் பெருமளவில் அப்போது தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெற்று கனிம வளம் பெருமளவில் சுரண்டப்பட்டு வருகிறது. கண்மாயில் ஆங்காங்கே
ஏற்படுகிற 10 அடி 20 அடி 30 அடி பள்ளத்தினால இந்த கனிம வள திருட்டுனாலே உயிர் பலி போகக்கூடிய ஒரு நிலைமையும், கால்நடைகளை அங்கே பராமரிக்கிற போதும் அதனால் உயிர் பலிகள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருப்பதனாலே அந்த பகுதி மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கள்ளிக்குடி ஒன்றியம், கல்லணை கிராமம், திருமால் கிராமம், நான் ஏற்கனவே சொன்னதை போல கல் குவாரிகளில் அங்கே மக்கள் வேளாண் விளைநிலம் பாதிக்கப்படுகிறது. வெடி சத்தத்தோடு அங்கே வீடுகள் எல்லாம் நடுக்கம் ஏற்படுகிறது. நிலநடுக்கம் ஏற்பட்டதைப் போல ஒவ்வொரு முறையும் வெடி அவர்கள் பயன்படுத்துகிற போது, குவாரிகளிலே பயன்படுத்துகிற போது அந்த பகுதியில் ஒரு நிலநடுக்க அதிர்வை ஏற்படுத்துகிறது. அதே பெரிய குவாரிகள் எல்லாம் அனுமதிக்கக்கூடாது என்கிற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த அரசு இதுக்குரிய கவனத்தை செலுத்தி இது குறித்து சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையின் போதும், கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கையின் போதும் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய ஆணை பெற்று வழிகாட்டுவதோடு அவருடைய அறிவுரையின்படி இந்த தமிழகம் முழுவதுமே கனிம வளம் திருட்டு போவதை தடுப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்கிற கேள்வியை முன்வைத்த போது, அன்றைய நீர்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் கூடுதல் பொறுப்பாக இந்த கனிம வளத்துறையை மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தபோது அவர் சொன்னார்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் ராமேஸ்வரம் செல்லுகிற போதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மதுரையிலே வளர்ச்சி பணிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடத்துகிற போதும் இது குறித்து நாங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதே போன்று சட்டமன்றத்திலே துணை மானிய கோரிக்கையிலே கூடுதல் செலவினங்களுக்கான அந்த கூட்டத்தொடரில், சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து நாங்கள் கோரிக்கையாக வைத்தபோது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரை எடுக்கப்படவில்லை. குறிப்பாக இரவு நேரங்களில் நடைபெறுகிற இந்த கொள்ளை என்பதை நாம் கண்விழித்து பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் வேளாண் விளைநிலங்கள் எல்லாம் பாழாகிவிடும். இது தொடர்ந்து மக்கள் அச்சத்தோடு அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை அரசின் கவனத்திற்கு நான் தொடர்ந்து கொண்டு வருகிறேன். நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும் என்கிற நம்பிக்கையில் அரசின் கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். 4 ஆண்டு காலத்தில் இந்த பகுதியிலே, திருமங்கலம் தொகுதி பகுதிகளிலே கனிம வளம் எந்த அளவு சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு முழு ஆய்வை நடத்தினால் மக்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்படக்கூடிய வகையிலே தான் கனிம வளம் திருடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்தி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். அப்படி இந்த அரசு செவிசாய்க்காத பட்சத்திலே, மக்கள் மீது அக்கறை இல்லாத நடவடிக்கை தொடருமையானால் வருங்கால முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய ஆணையை பெற்று மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் மாபெரும் மக்கள் போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கும் எந்த விதமான தயக்கமும் இல்லை என்பதையும் இது எச்சரிக்கையாக சொல்லவில்லை. மக்களுக்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் மக்களுடைய இந்த பாதுகாப்பு நடவடிக்கையிலே நாங்கள் எந்த விதமான வகையிலும் பின்வாங்க மாட்டோம் என்பதையும் தெரிவிக்கிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தர வேலை போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனால் அது இல்லாமல் உணவு, தங்குமிடம் தான் அது முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அதாவது பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு என்ன விலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி அது மாதிரி மக்களுக்கு என்ன தேவை அதை புரிஞ்சு செய்யாமல் சொன்னால் மக்கள் நிச்சயமாக தண்டனை வழங்குவாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளம்பர வெளிச்சத்திலே தான் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் 4 மாத காலம்தான் இந்த ஆட்சிக்கு ஆயுள் காலம் இருக்குது. அதே 4 மாத காலத்தில் இனி அவர் எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் மக்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்குவது இந்த திமுகவுக்கு கைவந்த கதை. அவர் தந்தையார் எப்படி 2 ஏக்கர் நிலம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றினாரோ அதே மாதிரி நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, 100 நாள் வேலைவாய்ப்பு 150 நாள், அதே போல் ஆண்டுக்கு 10 லட்சம் வேலைவாய்ப்பு, 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலைவாய்ப்பு, அரசு காலிப்படங்கள் 50 லட்சம், கேஸ் மானியம் 100 ரூபாய் என்று நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கினார். எப்படி பீகார் தேர்தலிலே தேஜஸ்வி யாதவ் அவர்கள் உங்கள் வங்கி கணக்கிலே 30,000 ரூபாய் வர வைக்கப்படும், வீட்டுக்கு ஒருவருக்கு 10 நாட்களிலே அரசு பொறுப்பேற்ற 10 நாட்களிலே வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று
நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை தந்ததுனாலே பீகார் தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் எப்படி மண்ணை கவி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 525 நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிய திமுக ஸ்டாலின் அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆக இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது, நிறைவேற்ற முடியாத சாத்தியமில்லாத இந்த வாக்குறுதிகளை எல்லாம் இந்த அரசு கொடுப்பது என்பது மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல். தூங்குகிறவர்களை உசுப்பலாம், தூங்குவதைப் போல நடிப்பவர்களை உசுப்ப முடியாது, எழுப்ப முடியாது என்பது பழமொழி. அதே போல் இந்த அரசு இன்றைக்கு தூங்குவதைப் போல நடித்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் நல்ல தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள். இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது. அரசு ஊழியர்கள் அதிருப்தியாக இருக்காங்க, விவசாயிகள் அதிருப்தியாக இருக்காங்க, மாணவர்கள் அதிருப்தியாக இருக்காங்க, தொழிலாளர்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க. இப்போ ஆசிரியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், எங்களை பகுதி நிரந்தரமா, பகுதி ஆசிரியர்களாக நிரந்தரம் பண்ணுறேன்னாங்க. அரசு ஊழியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தரேன்னு சொன்னாங்க. அப்போ ஓடோடி போய் கலந்துக்கிட்டார். எதில்? அரசு ஊழியர்களுடைய மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு வந்து சொன்னார். இங்கே திருமங்கலத்தில் இந்த சுங்கச்சாவடியை அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நான் அகற்றுவேன் என்று சொன்னார். விதிமுறைகளுக்கு மாறாக இருக்குதுன்னு அவர் பேசின வீடியோ முதற்கொண்டு உங்களுக்கு வெளியிட்டு இது வரைக்கும் ஒன்றுமே செய்யவே. நாங்கள் கொண்டு வந்த புதிய பேருந்து நிலையத்தையாவது உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சட்டமன்றத்திலே பல முறை கோரிக்கை வச்சுருக்கிறோம். அங்கே போராட்டம் பண்ணால் கைது பண்ணி எங்களை கொண்டு போய் அங்கே சிறையில் அடைக்கிறது தான் அரசினுடைய வேலையாக இருக்கிறத தவிர புதிய பஸ் ஸ்டாண்டு வந்த பாடு இல்லை. இப்போ என்ன திருமங்கலம் நகராட்சியில் பிரச்சனை? ஏற்கனவே இருந்த பேருந்து நிலையத்தை மராமத்து பண்ணுறோன்னு சொல்லி இன்னும் அது முழுமையடையாமல் அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சதாக திறந்து வச்சுருக்காங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக திறந்து வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன காணவில்லை பேருந்து நிலையத்தை காணவில்லைன்னு போராட்டம் தான் நடத்த வேண்டியது. இப்போ இந்த அவலங்கள்லாம் நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம், சட்டமன்றத்திலையும் கொண்டு வர்றோம். அங்கே முதலமைச்சர் இருக்கார், துணை முதலமைச்சர் இருக்கார், துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஆனால் மக்களுடைய நம்பிக்கையை பொய்த்து போனதற்கு பிறகு அவர்கள் ஆட்சியை விட்டு வீட்டுக்கு போக வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது என்பதுதான் அவருடைய அக்கறை இல்லாத தன்மை தெரியும்.